வணக்கம்ப்பா. வெளியில் பாருங்கள், மழை ஊற்றுது. சத்தங்க உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். காலையிலேருந்து விடாமல் மழை விட்டு விட்டு கனமழையாக பெஞ்சிட்ருக்கு. எல்லோரும் பிள்ளைகள் வீட்டில் இருக்கனால இன்றைக்கி சூடாக பக்கோடா பண்ணுவோன்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், இது சின்ன வெங்காயம் போட்டு தான் பண்ணணும். பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது. வெளியில் பாருங்கள், மழை ஊற்றிட்டுருக்கு. இப்போ நான் ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவு நல்லா சல்லடையில் சலித்து இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 50 எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் அதான் ஒரு தாளிப்பு கரண்டியில் பாயில் பண்ணிக்கிடுவோம். இது நல்லா பாயில் ஆகணும். இதுக்கு இடையில் மாவுக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் பொடிசாக வெட்டி இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னால் இதுக்கு நம்ம முதல்ல எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அப்புறம் இது கொஞ்சம் சோடா போட்டு போடணும். அது ஆப்ப சோடா சொன்னோம் இல்லையா, அது கொஞ்சம் நான் ஒரு 2 பிஞ்சு போட்டிருக்கேன். இன்னொரு பிஞ்சு போட்டதை எடுக்கலை. அதில் 2 பிஞ்சு தாராளமாக ஆப்ப சோடா சேர்க்கலாம். அப்புறம் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் தாராளமாக உப்பு சேர்க்கலாம். 1/2 கிலோ மாவு இல்லையா, தாராளமாக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். இப்போ கரண்டியில் இருக்கிற எண்ணெய் நல்லா பாயில் ஆகிட்டு இதை நம்ம அதில் ஊற்றி நல்லா சுட்டுக்கிடணும். பிக்னஸ் உடனே கை வச்சிடாதீங்க, சுற்றணும். அடியிலேருந்து கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி பிசுனா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வெளியில் விடாமல் மழை பெய்யுது. இந்த அளவுக்கு நம்ம பிசுறிக்கிடணும். பிசுறினதுக்கப்புறம் ஒரு 50 தண்ணி தான், அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. கூடுனா ஒரு 50 ml தண்ணி போதும். இதுக்கு சரியாக இருக்கும். அந்த 50 ml தண்ணி ஊற்றி செஞ்சிங்கன்னா இந்த பக்குவம் கிடச்சிடும். இதுக்கு மேலேன்னா பிறண்டுரும், உள்ளே வேகாது, பக்கோடா பக்கமாக வராது. இந்த அளவுக்கு சரிக்கிட்டு ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுங்க. இது கடலெண்ணெயோ நல்லெண்ணெயோ வேண்டாம், தேங்காய் எண்ணெய் எதுவும் சேர்க்காதீங்க. ரீஃபைண்ட் ஆயில் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய எண்ணெய் பிடிக்காது, அந்த அளவுக்கு இது எண்ணெய் பிடிக்காது. எண்ணெய் காயறதுக்குள்ள இப்படி கிள்ளி வச்சுக்கலாம். நீங்கள் பிக்னஸாக இருந்தால் இப்படி கிள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா எண்ணெய் சூடு உங்கள் கை தாங்காது. அது நம்ம தங்க வளையல் போட்டிருந்தோன்னா வளையல் சூடாகி கையில் ரொம்ப சுடும். அதனால் இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இது வேறுக்குள்ள நம்ம இன்னொரு இது மாதிரி கிள்ளி வச்சுக்கலாம். பாருங்கள், எனக்கு முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சாங்கன்னா கறிவிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு உடனே ஸ்டோர் பண்ணுங்கள். மழை நேரம் இல்லையா. தேங்க்ஸ் ஃபார்